வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு கீமா கட்லெட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். கீமா கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் கொத்துக்கறிங்க. உருளைக்கிழங்கு திருவி தண்ணியில் வச்சுருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று திருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இலை எல்லாமே பொடியாக நறுக்கிக்கணும். பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். நான் வந்து பான்கோ பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் 5 ஸ்லைசஸ் ஃப்ரெஷ் பிரெட்டும் யூஸ் பண்ணுறேன். கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, சாட் மசாலா, மிளகாய் தூள் தேவைப்படும். முட்டை 3 முட்டை நம்மளுக்கு தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே ரெசிபி காமிச்சிருக்கேன். முன்கூட்டியே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ரெசிபி பார்த்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் யூஸ் பண்ண போகிறேன். பட்டாணி வந்து ஒரு 1/4 கப்பு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு அந்த கொத்துக்கறி வந்து வேக வைக்கணும். அதுக்கு மசாலா தயார் பண்ணணும். ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதும் அதில் வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபியோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு தட் வீடியோ. இஞ்சி பூண்டு விழுதில் அந்த பச்சை வாடை போகணும். வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக பிங்க் கலர் மாறிட்டு வருது பாருங்கள் அந்த வெங்காயம். அந்நேரத்துக்கு பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இலை சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, மல்லி, புதினா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும், புதினா இலை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, சாட் மசாலா தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மசாலா நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதும் அதில் கொத்துக்கறி சேர்த்துருக்கேன். கொத்துக்கறியோடவே அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். பட்டாணியும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த கொத்துக்கறி, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா அந்த கொத்துக்கறியில் மிக்ஸ் ஆனதும் உப்பு சேர்த்துக்க போகிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கொத்துக்கறியை நல்லா வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வேக வச்சாங்க இந்த கொத்துக்கறியை. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா விசில் போட்டு ஒரு 2 விசில் வைக்கலாம். நான் வந்து ஓப்பனாக வேக வைக்கிற தொட்டு எனக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த கொத்துக்கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. 30 மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு. அது நல்லா தொட்டு பார்க்குறப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த தண்ணியை வந்து நம்ம வற்ற வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுறதுக்கு விட்டேன். எக்ஸஸ் வாட்டர் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு ட்ரை புட்டு மாதிரி ட்ரையாக இருக்கணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த இருக்கிற தண்ணி, எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு விட்டுட்டேன். இப்போ அந்த கொத்துக்கறியிலேருந்து அந்த இருக்கிற எக்ஸஸ் கிரேவி, அதாவது அந்த லிக்விட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த கொத்துக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இது நல்லா ஆற வைக்க போகிறேன். நான் வந்து அர்ஜென்ட்டாக பண்ணுற தொட்டு நான் வந்து இமீடியட்டாக மிக்சியில் சேர்த்தேன். பட் நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைக்கலாம்.
வெறும் பாதி பகுதி தான் அந்த கொத்துக்கறி நான் சேர்த்துருக்கேன் மிக்சியில். மீதி ஒரு பாதி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு பாதி நம்ம வந்து நல்லா விழுதாக அரைச்சி இன்னொரு பாதிக்கு நம்ம சேர்த்தோம்னா அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த மிக்சியில் அந்த கொத்துக்கறி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அது இந்த கறி நல்லா வெந்திருக்க தொட்டு ஈஸியாக அரைப்பட்டுச்சு. இப்போ அந்த அரைச்ச கறியை வந்து திருப்பியும் இந்த பேனுக்கே மாற்றிருக்கேன். மீதி இருக்க கொத்துக்கறியோடு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ இந்நேரத்துக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் ப்ரெட்டு ஒரு 5 ஸ்லைஸ் இருந்தது வீட்டில். அது நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஒரு ப்ரெட் க்ரம்ஸ் தயார் பண்ணிக்கினேன் ஏற்கனவே. அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கொத்துக்கறியில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன்னா, அது வந்து பைண்டிங் நல்லாயிருக்கும். அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு நல்ல பாடி, ஒரு டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த மிக்சரில் வந்து அந்த 5 ஸ்லைஸு ப்ரெட்டு சேர்த்ததும் இப்போ கையால் நல்லா கலந்து விட போகிறேங்க. இத்தனை நேரம் வந்து நான் அந்த ஸ்பேட்டுலரில் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஒரு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து உப்பு காரம்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அதனால தான் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கட்லெட் மாவு ரெடி ஆயிடுச்சு. அது உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும், அண்டு தட்டினாக்கா அந்த ஷேப் அப்படியே ஹோல்ட் ஆகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா அந்த ப்ரெட்டு சேர்த்து இந்த கட்லெட் மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கட்லெட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து மைதா மாவும் சோள மாவும் ஒரு கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன். முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதே டைமில் பேன்கோ பிரெட் க்ரம்ஸு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் வந்து ஜாப்பனீஸ் பிரெட் க்ரம்ஸு. அது டெக்ஸ்சர் அண்ட் கிறிஸ்பினஸ் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் இப்போ ஈஸியாக கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்டில், அதுவே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு குக்கி கட்டர் வச்சு இந்த கட்லெட்டை ஷேப் பண்ண போகிறேன். இப்போ நிறைய இந்த கட்லெட் பண்ணுறதுக்கே வந்து இந்த மாதிரி கட்டர்ஸ் அவங்க விற்கிறாங்க. குக்கி கட்டர்னு இல்லை, இந்த கட்லெட்டுக்குன்னே வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி குக்கி கட்டரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷேப் ஈவனாக வரணுன்றதுக்காக அந்த குக்கி கட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கட்லெட் மோல்டு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ வந்து ஈவனாக அந்த கட்லெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம அந்த மாவில் வந்து தோய்ச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு தேவைப்படும், கார்ன்ஃப்ளவர். அந்த கட்லெட்டை வந்து ஷேப் பண்ணதும் அந்த மாவில் வந்து உருட்டி எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் நம்ம தோய்ச்சி எடுக்கணும். இப்போ இந்த அடித்து வச்சுருக்க முட்டையில் நல்லா தோய்ச்சி எடுத்துருக்கேன் கட்லெட்டை. அந்த ஃபோர்க் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஃபோர்க்கால் எக்ஸஸ் எக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த கட்லெட்டை வந்து அந்த முட்டையில் உருட்டினதும் பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஃபஸ்ட்டு அந்த கைமாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த கைமா ரெடி ஆகிடுச்சுன்னா கட்லெட் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் உருட்டி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூடி போட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போது 2-3 எடுத்து ஃப்ரை பண்ணி பரிமாறலாம். அந்த குக்கி கட்டரில் கூட நீங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் பூசிக்கோங்க. அந்த குக்கி கட்டர்லேயும் எண்ணெய் பூசிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கட்லெட் வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மோல்டு வந்து ஈஸியாக வரும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு மை பிளாக். பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லைங்க, நிறைய ரெசிபிஸ் அண்ட் ரிவ்யூஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எதுனா ஒரு சோஷியல் மீடியாவில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கட்லெட் வந்து எல்லா கட்லெட்டும் நான் செஞ்சேங்க. அப்ராக்சிமேட்லி 12 கட்லெட்ஸ் எனக்கு வந்தது. ஸோ ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டோம். நல்ல ஒரு சைஸ் கட்லெட் நான் தயார் பண்ணேன். ரொம்பவே பிரமாதமாக வந்தது.
அந்த உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்ததும் அந்த உப்பு மட்டும் செக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து நிறைய கட்லெட்ஸ் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். இப்போ வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ எண்ணெய் காய வைக்கணும். மிதமான தீயில நல்லா எண்ணெய் பொங்குற அளவுக்கு நல்லா காய வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து வறுக்கணும். ஸோ நான் ஒரு 2 கட்லெட் ஒரு ஈடுக்கு வறுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த பர்த்டே பார்ட்டிஸ், வீட்டில் யாருக்குன்னா கல்யாண ஆனிவர்சரி, இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சண்டே கூட நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல ஃபில்லிங் ஸ்நாக். நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறதா இருந்தாக்கா, எங்கன்னா ஒரு ஷாப்பிங் இல்லை லாங் ட்ரிப் எதுனா பண்ணுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி கட்லெட் கூட நீங்கள் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வந்து அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது சாப்பிட்டு போனீங்கன்னா கூட நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு நல்ல ஹெவி மீல்னே சொல்லலாம். ஒரு 2 கட்லெட் ஒரு நல்ல ஒரு சாலட் சாப்பிட்டிங்கன்னா போதும். ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கட்லெட்டோட நீங்கள் வந்து மல்லி சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். மல்லி சட்னி ரெசிபி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து மஸ்டர்ட் சாஸ் வந்து சர்வ் பண்ணேன். மஸ்டர்ட் சாஸ், சில்லி சாஸ் அண்ட் மேயோனைஸ் வச்சு நான் சர்வ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த காரம் உப்பு மட்டும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 minutes ஈச் சைடு நான் இந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணேன். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆகி வந்ததும் அந்த கட்லெட்டை எண்ணெயிலேருந்து எடுத்து டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வடிய விட்டுட்டு பரிமாறிட்டேன். ஸோ ரொம்பவே பிரமாதமான ஒரு ரெசிபி, ஈஸியாக செய்யலாம். இதில் வந்து அந்த கட்லெட் டெக்ஸ்டரும் நல்லா இருந்தது சாப்பிட்றப்போ. ஸோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும், அலாங் வித் மை பிளாக் ரெசிபி. பிளாகில் கூட நிறைய பிக்சர்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன பிளாக்லேயும் விசிட் பண்ணுங்கள். கட்லெட்ஸை வந்து நான் சர்வ் பண்ணிட்டேங்க. சில்லி சாஸ், மேயோனைஸ் அண்ட் மஸ்டர்ட் சாஸ் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான கட்லெட்ஸு, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.